வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர ரெசிபி. இன்னைக்கு நீங்க என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தந்தூரி எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 பாம்ஃப்ரெட் மீனை எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணி கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் போட்டுக்கோங்க. இப்படி இருந்தாதான் மசாலா மீனுக்குள்ள போய் செட்டாக வசதியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பார்த்துடலாம். கொஞ்சமா உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழத்துல 1/4 பழத்தோட சாரம் மட்டும் நாம இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லா பக்கத்துலயும் மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம கீரைகள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் போய் மசாலா செட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பான தயிரா இருக்கக்கூடாது. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், உங்க காரத்தை பொறுத்து மாறுபடலாம். 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கலருக்காக சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தந்தூரி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஓமம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு இன்னும் 1/4 பழம், மொத்தம் 1/2 பழம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கெட்டிகள் இல்லாம கலந்துக்கோங்க. இது இப்படியே கலந்து வச்சிருங்க. மீன் 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்ல போட்டு நம்ம பெரட்டி எடுத்துடலாம். நம்ம கீரைகள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள எல்லாம் மசாலா உள்ளுக்குள்ள போய் நல்லா செட் ஆகிற மாதிரி நீங்க கலந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மீனையும் கலந்து எடுத்துக்கோங்க. இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சு, இப்போ ஒரு 15 நிமிஷம், மொத்தம் 30 நிமிஷம் ஊறணும். இது ஊறிட்டு வர்றதுக்குள்ள நாம ஓவனை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 400 டிகிரி ஃபாரன்ஹீட் 200 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது பேக் பண்ண போறது கிடையாது, broil பண்ண போறோம். மீதி இருக்கிற மசாலாவெல்லாம் இப்படி எடுத்துக்கோங்க. அடியில ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு ட்ரே வச்சுட்டீங்கன்னா மீதி இருக்கிற மசாலாலாம் அதுல வடிஞ்சுக்கும், சுத்தம் பண்ண வசதியா இருக்கும். இப்போ இடையில இதை ஓபன் பண்ணி மேல எண்ணெய் அல்லது பட்டரை கொஞ்சமா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே வடிஞ்சிரும். இப்படியே ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மீனை திருப்பி வச்சிருங்க. திருப்பி வச்சுட்டு திருப்பி இதை நம்ம broil பண்ண போறோம். இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அல்லது பட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்ப மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்க. 150க்கு மேல டெம்பரேச்சர் இருந்தாவே மீன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீனை வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தந்தூரி தயாராயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதும் குறைகள் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மாத்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம மங்கை ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.